வணக்கம் கேல்கரி ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தான் சந்தோஷ். கேல்கரியில் ஃபர்ஸ்ட் டைமாக எப்படி வீடு வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது, எப்படி வீடு வாங்குற ப்ராசஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, முக்கால்வாசி பேர் வந்து என்ன யோசிப்பீங்கன்னா, இப்போ வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக கேட்க வேண்டிய கேள்வி வந்து, நான் இப்போ வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேனான்னு நீங்களே வந்து உங்களை கேட்டுக்கணும். முதல்ல வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷன் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா உங்களோட 2 இயர் ஹிஸ்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் T4 ஜாபில் சேலரிடாக இருக்கீங்க, ஒரு ஹவர்லி எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா உங்களோட ஜாப் சுச்சுவேஷன் ஸ்டேபிளாக இருக்கா இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ப்ரொபேஷன் பீரியடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்ட்கேஜ் கிடைக்கிறது யூஸ்வலி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். மற்றபடி மேக் ஷூர் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் சேர்த்து வச்சுருக்கீங்க, ப்ளஸ் 3 to 6 months, ஸோ அதாவது 3 to 6 மாதத்தோட எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை வந்து ஒதுக்கி வைங்க. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் காஸ்ட் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வீடு வாங்குறீங்க, திடீர்னு ஃபர்னஸ் கெட்டு போகலாம், புது ஃபர்னஸாக இருந்தாலுமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹாட் வாட்டர் டேங்க் கெட்டு போகலாம், ஹெயில் டேமேஜ் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா அன்எக்ஸ்பெக்டட் காஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். அடுத்தது, நீங்கள் பார்க்குற பட்ஜெட்டுக்கு மந்த்லி பேமெண்ட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு நீங்கள் வந்து யோசிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் 800,000க்கு குவாலிஃபை பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ஃபர்டபுளாக மேக் பண்ண முடியுமான்னு நீங்கள் வந்து இவேல்யூவேட் பண்ணிக்கணும். அந்த பேமெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த ரிஸ்க்கு ஓகேனா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஓவராக பட்ஜெட்டை ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி பேமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய பாரமாக இருக்கும். அடுத்தது நம்ம டவுன் பேமெண்ட்டை பற்றி பேசலாம். நீங்கள் வந்து வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து பிரின்சிபல் ரெசிடென்ஸ், அதாவது நீங்கள் அந்த வீட்டில் குடியிருக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து 20% ஆர் லெஸ் டவுன் பேமெண்ட் போடலாம். மினிமம் வந்து நீங்கள் 5% போட்டாகணும். இதுக்கு ஒரு ப்ராக்கெட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அப் டு 500,000 பர்ச்சேஸ் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா 5% டவுன் பேமெண்ட் மினிமம். 500 to 1.5 million ரேஞ்சில் இருந்துச்சுன்னா டவுன் பேமெண்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து 10%-ஆக இருக்கும். ஓகே, ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் லெஸ் தென் 20% டவுன் பேமெண்ட் போட்டிங்கன்னா உங்களோட மார்ட்கேஜ் அமௌண்ட் கூட இருக்கும். ஆனால் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. CMHC, அதாவது கனடா மார்ட்கேஜ் அண்ட் ஹவுசிங் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இது வந்து இஸ் அ கவர்மெண்ட் பாடி. அவங்க வந்து மார்ட்கேஜ் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த லெண்டருக்கு. அண்டர் 20% சொன்னீங்கன்னா இந்த மார்ட்கேஜோட கேட்டகரியோட பேர் வந்து இன்சூர்ட் மார்ட்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓவர் 20%, அதாவது ரெகுலராக 20% டவுன் பேமெண்ட், 80% லோன் டு வேல்யூ மார்ட்கேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து அன்இன்சூர்ட் ஆர் கன்வென்ஷனல் மார்ட்கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இன்சூர்ட் மார்ட்கேஜ் அதாவது லெஸ் தென் 20% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு CMHC ப்ரீமியம் சார்ஜ் சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ டவுன் பேமெண்ட் போடுறீங்கிறத பொறுத்து இந்த ப்ரீமியம் வந்து அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக்கான அமௌண்ட் உங்களுக்கு தெரியணும்னா உங்களோட மார்ட்கேஜ் ப்ரோக்கருக்கு ரீச் அவுட் பண்ணுங்க. அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கான நம்பர்ஸ் கொடுப்பாங்க டிபெண்டிங் ஆன் த டவுன் பேமெண்ட் தட் யூ ஹேவ். ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். மார்க்கெட் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாங்க ரெடியாக இல்லைன்னா வெயிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான டிசிஷனாக இருக்கும். இந்த அடுத்த ஸ்டெப் வந்து வீடு வாங்குற ப்ராசஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு, அதாவது ப்ரீ அப்ரூவல் வாங்குறது. நீங்கள் வந்து உங்களோட வீடு தேடுற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் இல்லைன்னா மார்ட்கேஜ் ப்ரோக்கர்கிட்ட போய் கட்டாயமாக ப்ரீ அப்ரூவல் வாங்கி ஆகணும். நீங்கள் ப்ரீ அப்ரூவல் வாங்கலைன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்காது. எவ்வளோ தான் எனக்கு மேக்ஸிமமாக குவாலிஃபை பண்ண முடியும், இல்லை என்னோட ட்ரூ பட்ஜெட் என்னன்னு உங்களுக்கு கிளியராக தெரியாது. உங்களுக்கு ஒரு கிளியர் பட்ஜெட் இல்லைன்னா எதை வச்சு நீங்கள் ஷாப் பண்ண முடியும்? ஓகேயா, நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் 500,000 குவாலிஃபை பண்ணலான்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களோட இன்கம், கிரெடிட் சுச்சுவேஷன், டெட் சுச்சுவேஷன்லாம் கணக்கு போட்டு மார்ட்கேஜ் ப்ரோக்கர் வந்து 400 தான் குவாலிஃபை ஆகும்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். நீங்கள் 500,000 வீடு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் அவங்க 400,000 தான் குவாலிஃபை ஆகும்னு சொன்னால் உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, டிசப்பாயின்மெண்ட்டும் வரும். உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீ அப்ரூவல் இருந்துச்சுன்னா நம்ம ஆஃபர் போடுறப்ப நம்ம வந்து தைரியமாக ஆஃபர் போடலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் பீரியட்ஸ் வந்து எனிவேர் ஃப்ரம் 1 to 2 weeks. அதான் வந்து காமனான டைம்லைன். அன்லெஸ் தேர் இஸ் அன் எக்ஸெப்ஷன், ஏதாச்சும் யூனிக்கான சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த டைம் லைன் கொஞ்சம் லாங்காக இருக்கும். பட் இன் மோஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வாரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபைனான்சிங்கை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஆஃபரை போட்டுட்டு மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இட்ஸ் டூ லேட். ஏன்னா வந்து மார்ட்கேஜ் ப்ரோக்கர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். எம்ப்ளாய்மெண்ட் லெட்ரு, பே ஸ்டாப்ஸ், டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ், இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து மெதுவாக பார்த்துக்கலான்னு விட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த 2 week டைம் லைன் முடிஞ்சு போய் எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலனா உங்களுக்கு அந்த வீடு கிடைக்காம போயிடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். அதனால் எப்போதுமே ப்ரீ அப்ரூவலோட ஷாப் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து தைரியமாக ஷாப் பண்ணலாம்.
ஓகே. அடுத்தது நீங்க என்ன மாதிரியான வீடு வாங்க போறீங்கன்னு முடிவெடுக்கணும். இது காண்டோவா இருக்கலாம், இல்ல டவுன் ஹவுஸா இருக்கலாம், இல்ல செமி டிட்டாச்ட் ஹவுஸா இருக்கலாம், ஆர் டிட்டாச்ட் ஹவுஸா இருக்கலாம். ஆம், இல்ல டிட்டாச் கராஜா இருக்கலாம், அட்டாச் கராஜா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணணும். டிபிக்கலி என் கூட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்றப்ப, இது நம்ம நேருக்கு நேர் மீட் பண்ணலாம், இல்லைன்னா ஆன்லைன்ல பார்க்கலாம். எது உங்களுக்கு வசதியா இருக்குன்னு. அந்த மீட்டிங் அப்ப என்ன பண்ணுவேன், நான் எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் கோ ஓவர் பண்ணி, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எது பொருத்தமா இருக்கும்னு உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு எடுத்துக்கலாம். நீங்க வந்து எனக்கு காண்டோ தான் மேபி பெட்டரா இருக்கும், ஆர் எனக்கு மேபி டவுன் ஹவுஸ் தான் பெட்டரா இருக்கும்னு. அடுத்தது ஹவுஸ் ஹண்டிங் அப்ப நீங்க ஆக்சுவலா என்னத்த பார்க்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ரியல் எஸ்டேட் ரீல்ஸ்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும், ஹிடன் சர்ப்ரைசஸ். இதெல்லாம் வந்து கேமராவில் தெரியாது. அதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ஹிடன் சர்ப்ரைசஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வீடு பார்க்குறப்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ் வந்து மெயின்லி டு கன்சிடர் வந்து லொக்கேஷன். நீங்கள் எங்கே வேலை செய்யுங்க பொறுத்து லொக்கேஷன் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் மேக்கராக இருக்கும். நீங்கள் வீட்டோட லே அவுட்டையும் பார்ப்பீங்க, வீட்டோட லே அவுட் எவ்வளோ யூஸபிளாக இருக்குது, அந்த ஸ்பேஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் நெய்பர்ஹுட்டையும் பார்ப்பீங்க. நெய்பர்ஹுட்டில் பார்க்ஸ் இருக்குதா, ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குதா, கம்யூனிட்டி அசோசியேஷன், ஏதாச்சும் அமெனிட்டிஸ், ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் பார்க்குறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் ரீசேலில் கன்சிடர் பண்ணீங்கன்னாலும் பையர்ஸ் வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் சன்லைட் வருதா, வீடு நல்லா வெளிச்சமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நெய்பர்ஹுட் ஃபீலிங் எப்படி இருக்குது, நேச்சுரலாக வாக்வேஸ், பாத்வேஸ், பார்க்ஸ், ப்ளே கிரவுண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததாக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, முக்கால்வாசி பையர்ஸ் வந்து இதை நோட் பண்ண மாட்டாங்க வீடு தேடுறப்ப. ஆனால் நான் வந்து யூஸ்வலி இதை வந்து ஹைலைட் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்யூச்சரில் வந்து சப்போஸ் நீங்கள் வீடு வாங்குறீங்க, இந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டுக்கு ஃப்யூச்சரில் என்ன பிளான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆர் அட்லீஸ்ட் உங்களை இன்ஃபார்ம் பண்ணுறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சம்டைம்ஸ் ஸ்கூல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் வந்து ஈவன் ட்ரெயின் ஸ்டேஷன் ஆர் பஸ் இன்டர்சேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது நீங்கள் ஒரு வீட்டை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு நல்லா பிடிச்சி போச்சு, நேரில் போய் பார்த்து நல்லா பிடிச்சி போச்சு, சந்தோஷம் எப்படி ஆஃபர் போடலாமான்னு கேட்பீங்க. ஓகே, எவ்வளோ போடலான்னு கேட்பீங்க. அதுதான் வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஸோ இது எப்படி நம்ம டிட்டர்மின் பண்ணுவோம்னா, நான் என்னோட கடமை வந்து உங்களுக்கு கம்பேரபிள் சேல்ஸை ப்ரொவைட் பண்ணி மார்க்கெட் ஐடியா கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் காண்டோ வாங்கினீங்கன்னா சொல்லுவேன், ஓகே இந்த பில்டிங்கில் மற்ற யூனிட் எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் விற்றுருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த கம்பேரபிள்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். அந்த ஃபைனலாக ப்ரைஸ் போடுறத நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன், சொல்லி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு தாட் இருக்கும், பெருசாக கொஞ்சம் கம்மியாக போட்டுருந்தா கிடச்சிருக்குமோ அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டவுட் வராமல் இருக்கணும். அதுதான் என்னோட எண்ணம். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த கம்பேரபிள் சேல்ஸை ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வந்து அந்த டிசிஷனை மேக் பண்ணுங்கள். ஐ எம் ஹியர் டு கைட். ஓகே, ஸோ ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டெபாசிட் இருக்கும் டிப்பிக்கலி. அந்த டிபாசிட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி என்ன அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. யூஸ்வலி லோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இருக்கும், ஹை எண்டில் பார்த்தீங்கன்னா 50 to 100K கூட 100,000 கூட இருக்குது. இது எல்லாமே டீலை பொறுத்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்வைஸ் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். ஸோ மோஸ்ட் காமனான கண்டிஷன்ஸ் வந்து ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்சிங் கண்டிஷன் இருக்கும், ஹோம் இன்ஸ்பெக்ஷன் கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காண்டோ இல்லை டவுன் ஹவுஸ் வாங்கினீங்கன்னா காண்டோ டாக்குமெண்ட் ரிவ்யூ கண்டிஷன்னு அடிஷனல் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் பீரியடுக்கு என்ன மீனிங்னா, கண்டிஷன்ஸ் வந்து allow you to back out of the deal. So usually condition timeline வந்து anywhere from 1 to 2 weeks வந்து ஸ்டாண்டர்டான டைம்லைன். இந்த டைம் பீரியட்ல சப்போஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சு, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட், யூ கேன் பேக் அவுட் ஆஃப் த டீல். அடுத்து வந்து ஹோம் இன்ஸ்பெக்ஷனை பற்றி பேசலாம். ஸோ உங்களோட கண்டிஷன் பீரியட் அப்போ யூஸ்வலி உங்களுக்கு டைம் இருக்கும் ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செய்யறதுக்கு. இந்த டைம் அப்போ நீங்கள் வந்து ஒரு லைசன்ஸ் ஹோம் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனியை ஹையர் பண்ணி, ஒரு இன்ஸ்பெக்டரை ஹையர் பண்ணி ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செய்யறது ரொம்ப முக்கியம். இந்த ஹோம் இன்ஸ்பெக்ஷன் அப்போ அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தரவாக கோத்ரூ பண்ணுவாங்க, டாப் டு பாட்டம், ஏட்டிக்லேருந்து ஃபவுண்டேஷன்லேருந்து ரூஃப்லேருந்து ஃபர்னஸ், ஹாட் வாட்டர், இது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டேட் இதெல்லாம் எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம கோத்ரூ பண்ணலாம். மோஸ்ட் ஆஃபன் பார்த்தீங்கன்னா ஹோம் இன்ஸ்பெக்ஷனில் ஒரு பெரிய லாண்ட்ரி லிஸ்ட்டே கொடுப்பாங்க. ஏன்னா ஹோம் இன்ஸ்பெக்டரோட கடமை வந்து எல்லா டிஃபிஷியன்சிஸையும் கண்டுபிடிக்கிறது. எவ்வளோ சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் அதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுப்பாங்க.
ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம யூஸ்வலி நம்ம வந்து என்ன டிசைட் பண்ணணும்னா, இந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்மால் இஷ்யூஸ் வந்து இட்ஸ் நார்மல். எந்த வீடுமே பர்ஃபெக்டாக இருக்காது. ஈவன் பிராண்ட் நியூ ஹவுஸ்லேயும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது இப்போலாம். ஸோ ஸ்மால் இஷ்யூஸ் ஓகே. மேஜரான இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, இஸ் இட் ஒர்த் நெகோஷியேட்டிங் ஃபார் அ டிஸ்கவுண்ட் ஆர் இஸ் இட் ஒர்த் ஜஸ்ட் வாக்கிங் அவே? சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் கிராக் கண்டுபிடிக்கிறீங்க, ஓரளவுக்கு நல்லா பெரிய கிராக்காகவே இருக்குது. இந்த கிராக் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? அந்த ரிஸ்க்கை நீங்கள் டேக் ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு நீங்கள் முடிவு எடுக்கணும். ஆர் இல்லை, இஃப் த ரிஸ்க் இஸ் டூ பிக் ஃபார் யூ, நீங்கள் வந்து இந்த டீல்லேருந்து பேக் அவுட் பண்ணி நம்ம வேறு வீடு தேடி போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மார்கேஜ் அப்ரூவல் வாங்கிட்டீங்க, ஹோம் இன்ஸ்பெக்ஷனையும் முடிச்சிட்டிங்க, நீங்கள் காண்டோ வாங்கிட்டு இருந்தீங்கன்னா காண்டோ டாக்குமெண்ட் ரிவ்யூவும் முடிச்சு எல்லாமே சூப்பராக வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டிஷன்ஸை வெய்வ் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட டைம்லைன் முடியிறப்ப கண்டிஷன் வெய்வர்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட சேல் பர்ச்சேஸ் வந்து ஃபர்ம் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் பேக் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் கொடுத்த டிபாசிட் வந்து லாக்ட் இன் ஆயிரும். ஸோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எம்எல்எஸ் சிஸ்டமில் சோல்டுன்னு லிஸ்டிங்கை மாற்றிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து நிறைய இம்பார்ட்டண்டான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டே அண்ட் பொசஷன் டே, இது வந்து 2 டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே சேம் தான். எசென்ஷியலி உங்களுக்கு என்னைக்கு சாவி கிடைக்குங்கிறதுனால. ஆனால் இந்த க்ளோசிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களோட பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லாயருக்கு அனுப்பிடுவோம். லாயர் வந்து டைட்டில் ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து லாயருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போய் இதை சைன் பண்ணணும். ஓகே, ஸோ லாயருக்கு தனி காஸ்ட் இருக்கும். டிப்பிக்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லோ எண்டில் ஒரு 1600 வருது, ஹை எண்டில் 3000 ப்ளஸ் வருது, பர்ச்சேஸ் ப்ரைஸை பொறுத்து. ஸோ லாயர் ஃபீஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வீடு வாங்குற ப்ராசஸில் நீங்கள் ஹோம் இன்ஸ்பெக்ஷன் செஞ்சுருப்பீங்க. ஹோம் இன்ஸ்பெக்ஷனோட காஸ்ட்டும் டிப்பிக்லி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போலாம் ஒரு டிட்டாச் ஹவுஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 600 to 800 வருது. ஸோ இந்த காஸ்ட்டையும் நீங்கள் வந்து ஃபேக்டரிங் பண்ணிக்கணும் உங்கள் பட்ஜெட்டில். வாங்குற பர்ச்சேஸ் ப்ராசஸ் டியூ டிலிஜென்ஸ் காஸ்ட்னு பட்ஜெட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நீங்கள் லாயர்கிட்ட எல்லாம் சைன் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களோட பொசஷன் டேக்கு தான் வெயிட் பண்ணிடுறீங்க, என்னைக்கு சாவி கிடைக்கும்னு. இன்னும் ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அக்கௌண்ட்டை செட்டப் பண்ணணும். யூட்டிலிட்டிஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர், இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பொசஷன் டே அன்றைக்கி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அஹெட் ஆஃப் டைம் செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட வைஃபை, இன்டர்நெட் சர்வீஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக, நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் பொசஷன் டே அன்றைக்கி நீங்கள் புது அட்ரஸுக்கு மாற்றிக்கிறது நல்ல ஐடியாவாக இருக்கும். ஓகே, ஃபைனலான ஸ்டெப்பு இதுதான் வந்து க்ளோசிங் டே. ஸோ க்ளோசிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு கால் எதிர்பார்க்கலாம். ரஃப்லி பார்த்தீங்கன்னா மதியானம் வரும் காலு. லாயர் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க, இந்த மாதிரி கீ இது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பையருக்கு. அப்போ வந்து நம்ம மீட் பண்ணி பொசஷன், நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பொசஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பையர் தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நல்லாவே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். மற்றபடி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.